முடி ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், முடி கொட்டாமல் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும், நரமுடியே இல்லாமல் நல்லா பிளாக்காக இருக்கிறதுக்கும், முக்கியமாக டேண்ட்ரஃபே இருக்காது. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும். ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் 10 கிராம் ஜடா மஞ்சள், 10 கிராம் ரோஸ்மெரி, வேம்பாலப்பட்டை 10 கிராம், கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 1 எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கத்தாலே எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ ஒரு 5 எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பட்டா கிராம்பு ஏலக்காய் 2 எடுத்துட்டு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. கத்தால தோல் நிற்கணும் அவசியம் கிடையாது. பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மிக்சி ஜாரில் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் க்ரௌத்துக்கும் யூஸ் ஆகும். செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். ஹேர் க்ரௌத்துக்கும் டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். கத்தால சேர்த்துக்கலாம். இது முடி சைனிங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஹேர் ஸ்ட்ரென்த்துக்கும் முக்கியமாக வழுக்க சொட்டை வராமல் இருக்கிறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்ததாக செம்பருத்தி இலை. இதில் விட்டமின் ஏசி இருக்கனால ஹேர் ஃபாலுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை முடி நரைக்காமல் கருமையாக இருக்கிறதுக்கு பெனிஃபிட். ஜடா மஞ்சள் முடி நீளமாக வளர்கிறதுக்கும் அடர்த்திக்கும் ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். வேம்பாலப்பட்டை முடி அடர்த்திக்கும் கருமையாக இருக்கிறதுக்கும் ஹேர் ஃபால் இல்லாமல் பாதுகாக்கும். ரோஸ்மெரி முடிக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கறதுக்கும் அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக. கருஞ்சீரகம் வெந்தயம் ஹேர் திக்காக இருக்கிறதுக்கும் ஹேர் ரீக்ரோத்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷனுக்கு கிராம்பு, ஹேர் கலருக்கும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மிளகு, அரிப்பு டேண்ட்ரப்புக்கு பட்டை, முடி வேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஏலக்காய். இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். 1/2 லிட்டர் காய்ச்சணும் அப்படின்னா நான் சொன்ன அளவே போதுமானது. கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அடிக்கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு எலுமிச்சப்பழத்தை 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேண்ட்ரஃபுக்கும் முடி அரிப்புக்கும் ரொம்ப பெனிஃபிட். லைட்டாக எண்ணெய் கொதிக்கிறப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அடுப்பு ஹையில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியமில் கொதிச்சாதான் அது கருகாமல் கரெக்டாக வெந்து வரும். வீடியோ பார்த்துட்டு வீட்டிலே ட்ரை பண்ணுறவங்க கரெக்டான அளவு பொருள் வாங்கி வீடியோ சேவ் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு சில நேரம் டைம் கிடைக்காது. அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். இந்த ஹேர் க்ரோத் ஆயில் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஆயில்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம். பெயின் தொல்லை இருக்குது, அதுக்கும் சொல்யூஷன் வேணும் கேட்டாலும் நாங்கள் ஆயிலோட பெயின் மருந்தை ஊற வச்சு அதுவும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். 100 ml இருந்து லிட்டரில் கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த ஆயிலை என்னென்ன சேர்த்துன்னு உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 100% நேச்சுரல் தான். சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்குமே ஆண்களும் பெண்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். எண்ணெய் மேலே இருக்கும். நம்ம ஊற்றின விழுதெல்லாம் நல்லா முறுமுறுன்னு கீழே இறக்கிறது. இதுதான் சரியான பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க. ஆறுனதும் அதை வடிகட்டி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக தேங்காய் எப்படி பயன்படுத்திங்களோ அதே மாதிரியே பயன்படுத்திக்கலாம். குறைஞ்சது ஒரு 6 மாதம் பயன்படுத்தி பாருங்கள். ஹேர் க்ரௌத் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் போயிருக்கு. இப்போ ஒரு 3 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக செஞ்சுருக்கோம்.